சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மதபோதகர் ஜான் ஜபராஜ் கைதானது. கோவையில் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்த மதபோதகர் ஜான் ஜபராஜை தனிப்படை காவல்துறையினர் கைது செஞ்சுருக்காங்க. கிறிஸ்தவ மதபோதகர் ஜான் ஜபராஜ் 17 மற்றும் 14 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக அளிக்கப்பட்டுள்ள புகாரோட அடிப்படையில் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. தலைமறைவாக இருந்த அவரை பிடிக்க கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணா சுந்தர் 3 தனிப்படைகள் அமைச்சு உத்தரவிட்டிருந்தார். தனிப்படை போலீசார் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் ஜான் ஜபராஜை தேடி வந்துட்டு இருந்தாங்க. அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு செல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக விமான நிலையம், துறைமுகங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் ஜான் ஜபராஜ் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மனு தாக்கல் செஞ்சுருந்தார். இந்த நிலையில் மூணாறு பகுதியில் பதுங்கியிருந்த ஜான் ஜபராஜை ஆய்வாளர் அர்ஜுன் தலைமையிலான தனிப்படை நேற்று கைது செஞ்சுருக்காங்க. அவரை கோவை காந்திபுரம் மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா உதவி ஆணையர் கணேஷ் தலைமையில் ஜான் ஜபராஜை போக்சோ நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்போடு காவல்துறையினர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஜான் ஜபராஜோட கிறிஸ்தவ மத இசை நிகழ்ச்சிகளுக்கு பெரும் கூட்டம் கூடுவது வழக்கமாக இருந்தது. தமிழகத்தோட பல்வேறு நகரங்களில் மட்டும் இல்லாமல் பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட வெளிமாநில நகரங்கள்லையும் இவர் இசை ஊழிய நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. தென்காசியை சேர்ந்த ஜான் ஜபராஜுக்கு வயது 37. ஒரு கிறிஸ்தவ மதபோதகர். தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ள தகவலின்படி அவருடைய சொந்த ஊர் செங்கோட்டை. எஸ்எம்எஸ் அரசு பள்ளியில் கடந்த 2005 வரை படித்த பின் சதன் ஆசியா பைபிள் கல்லூரியில் படித்ததாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லெவி மினிஸ்ட்ரியில் என்ற மதபோதக அமைப்பை நிறுவி அதனை நடத்தி வந்திருக்காரு. கடந்த சில ஆண்டுகளாக கோவையில் வசித்து வந்த ஜான் ஜபராஜ் கிராஸ்கட் ரோட்டில் கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச் என்ற பெயரில் தனியாக ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை மற்றொரு பாஸ்டரோடு சேர்ந்து நடத்திட்டு வந்திருந்தார். கடந்த ஆண்டிலிருந்து அந்த ஆலயம் மூடப்பட்டு விட்டதா கிராஸ்கட் ரோட்டில் உள்ள அந்த கட்டடத்துக்கு அருகில் இருப்பவர்கள் தகவல் பகிர்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தனியாக அரங்கங்களை எடுத்து ஜபக்கூட்டம் மற்றும் இசை நிகழ்ச்சியும் ஜான் ஜபராஜ் நடத்திட்டு வந்தார். கடந்த பல ஆண்டுகளாக கிறிஸ்தவ பாடல்களோடு அவர் வெளியிட்டுள்ள பல்வேறு இசை ஆல்பங்கள் பல லட்சக்கணக்கான பார்வைகளை யூடியூப்பில் கடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுபோன்று அவர் நடத்திய இசை நிகழ்ச்சிகளில் அவர் பேசுகிற பேச்சுக்கள், பாடல்கள் குறித்த காணொலியும் சமூக ஊடகத்தில் அதிகமாக பகிரப்பட்டுச்சு. அவருடைய இசை நிகழ்ச்சிக்கு பெரும்பாலும் இளைஞர்களுடைய கூட்டம் மிக அதிக அளவில் திரள்வதையும் அதிகமாக காண முடிஞ்சது. அவருடைய பேச்சும் பாடல்களும் நடனமும் இளைய வயதினரை குறிவைப்பதாக இருந்துச்சு. கடந்த சில மாதங்களாகவே கோவையில் ஜான் ஜபராஜ் எந்த நிகழ்ச்சியும் நடத்தவில்லை என்பதும் அவர் இங்கு இல்லை என்பதும் அவருடைய சமூக ஊடக பதிவுகளிலிருந்து தெரிய வந்தது. கடந்த ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ஜான் ஜபராஜ் வீட்டில் நடந்த ஒரு கொண்டாட்ட நிகழ்வின் போது 17 வயது சிறுமிக்கும் 14 வயது சிறுமிக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக, அதாவது 2024ங்க தற்போது ஜான் ஜபராஜ் மீது புகார் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. பெயர் சொல்ல விரும்பாத காவல் அதிகாரி கடந்த 2024 மே மாதத்திலே இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் அந்த குழந்தைகள் அதை யார்கிட்டையும் சொல்லலை. சில மாதமாக அவர் கோவைக்கே வரல. பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமி தான் தங்களுக்கு நடந்தது குறித்து தன் பெற்றோரிடம் சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமி பேரில் தான் தற்போது புகார் தரப்பட்டு 2 சிறுமிகள் மீதான பாலியல் தாக்குதல் குறித்தும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஜான் ஜபராஜை பிடிக்காத நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஜான் ஜபராஜ் மீது பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின் பிரிவு, அதாவது கடுமையான பாலியல் தாக்குதல்ங்கிற வழக்கில் அதற்கான தண்டனை பிரிவு 10 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருப்பதா கோவை காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சொல்லியிருக்காங்க. விசாரணை நடந்து வர்றதுனால வேற எந்த தகவலையும் இப்போதைக்கு பகிர முடியாதுன்னு காவல் ஆய்வாளர் ரேணுகா சொல்லியிருக்காங்க. ஜான் ஜபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களிலும் வைரலாக பரவி ஆதரவும் எதிர்ப்பும் பலவிதமான விமர்சனங்களை, விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஜான் ஜபராஜுக்கும் மற்ற கிறிஸ்தவ மதபோதகர்களுக்கும் இடையில் இணக்கமில்லை என்பதும் மோதல் இருந்ததும் பல்வேறு பதிவுகளின் மூலமாக தெரிய வந்தது. இதற்கு முன்பாக ஜான் ஜபராஜ் சமூக ஊடக பக்கங்களில் வெளியிட்டுள்ள பல்வேறு காணொலிகளிலையும் இந்த மோதல் போக்கு அதிகமாக இருந்ததுன்னே சொல்லலாம். குறிப்பாக கிறிஸ்தவ மதபோதகர் அகஸ்டின் ஜபக்குமார் என்பவர் இவரை பாட்டுக்காரன் என்று கூறி இவர் மேடையில் பேசுகின்ற சில வார்த்தைகளை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சனம் செஞ்சார். அதற்கு பதிலடி தரும் விதமாக ஜான் ஜபராஜும் தனது இசை நிகழ்ச்சியில் அகஸ்டின் ஜபக்குமார் பெயரை குறிப்பிட்டே விமர்சனம் செஞ்சார். இவங்க 2 பேத்துக்கும் இடையே மோதல் காணொலிகளும் சமூக ஊடகங்களில் இன்னும் வலம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேறு சில மதபோதகர்களும் இவரை பற்றி விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி
கோவை கிறிஸ்தவ மதபோதகர்கள் ஐக்கியம் அமைப்போட தலைவர் சாம்சன் எட்வர்டு, கோவையில் பெந்தகொஸ்தே சபை பாஸ்டர்கள் மற்றும் இவாஞ்சலிஸ்ட்டுகள் என மொத்தம் 800 பேர் எங்கள் அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கிறதாகவும், இதில் ஜான் ஜெபராஜ் எப்பயுமே இணைஞ்சதில்லைன்னும், அவரை ஒரே ஒரு நிகழ்ச்சியில் 5 நிமிடம் மட்டுமே சந்தித்து பேசியிருந்தேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் மீதான பாலியல் புகாரோட உண்மைத்தன்மை குறித்து எதுவும் தெரியாத நிலையில் அது பற்றி எந்த கருத்தையும் தெரிவிக்க இயலாது என்று கூறிய சாம்சன் எட்வர்ட், கடந்த சில மாதங்களாக அவர் கோவையில் எந்த நிகழ்ச்சியையும் நடத்தலை, கோவையில் எந்த ஆலயத்தையும் வெகுகாலம் அவர் நடத்தியதில்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜான் ஜெபராஜ் இசை நிகழ்ச்சி காணொலிகளில் இளவய வயதினரை ஈர்க்கும் வகையில் சினிமா பாடல் மெட்டுகளில் கிறிஸ்தவ பாடல்களை பாடுவது, ஆடுவது, நகைச்சுவை நடிகர் வடிவேல், விவேக் உள்ளிட்ட பலருடைய பிரபல வசனங்களை அவர் அடிக்கடி பயன்படுத்தினதும் தெரிய வந்துச்சு. இசையமைப்பாளர் நடத்துவது போலவே அதாவது பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் நடத்துவது போலவே அவருடைய இசை நிகழ்ச்சிகளும் லைவ் இன் கான்செப்டாகவே வந்து ஒரு சமூக ஊடகங்களில் விளம்பரம் பெரிய லெவலில் படுத்தப்பட்டது. ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கும் நடந்திருக்கு. தன்னை தேடி வரும் இளைஞர் கூட்டத்தை பார்த்து பொறாமையிலேயே மற்ற மதபோதகர்கள் தன்னை விமர்சனம் செய்வதாக இசை நிகழ்ச்சியில் அவர் பேசின காணொலியும் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஜான் ஜெபராஜ் குறித்த மற்ற கிறிஸ்தவ மதபோதகர்களும் மற்றவர்களை பற்றி ஜான் ஜெபராஜும் காணொலிகளில் பகிர்ந்துள்ள தகவல்களும் கருத்துக்களும் எவ்வளவு தூரம் வந்து உண்மையாக இருக்குங்கிறது இனி போக தான் தெரியும். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜான் ஜெபராஜ் மற்றும் அவர் தரப்பில் தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் அவரை பற்றி எந்த விதமான அடுத்தடுத்த தகவலும் கிடைக்கலங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.